என்னோட மனசு இந்த கடலை காட்டிலேயே ரொம்ப சத்தமா இருக்கு. ஐயோ என் மனசுக்குள்ள பேச சரியா, என்னால ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு யாராச்சும் பதில் சொல்லுவாங்களா? என் நேரமும் என் பக்கத்துல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குமே, என் தோழி, நீ என்ன பண்ணிக்கலாம், தோழன்னு வச்சுக்கலாம் சரியா. என் பக்கத்துல லொடன்னு ஒருத்தவன் பேசிட்டு இருப்பானே, அவன் கூட இப்ப என் பக்கத்துல இல்லை. என் தன்மை யார் சொல்லுவா? என் தனிமையை யார் சொல்லுவா? என்னோட வலிமையை யார் சொல்லுவா? என்னால எதுவும் பண்ண முடியும். அந்த கடலை என்னோட குழம்பலே பெருசா இருக்கும் போது உன்னை யார் ஏமாத்திட்டு போனா? நீ ஏன் குழம்பு? என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, டயலாக்ஸ் வந்து என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சீன் தெரிஞ்ச பிறகு அந்த பெண்ணினுடைய மனது என்ன என்பதை என்னால் உணர முடியும். ரெண்டே விஷயம் தான், லேண்ட்ஸ்கேப்ஸோட என்னோட பாடி வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் பயிற்சி என்னன்னா, சங்க இலக்கிய பாடல்கள் முழுக்க எதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிகழ்த்து தன்மை சார்ந்த, அதுவும் குறிப்பா அகப்பாடல்கள் முழுக்க எந்த தன்மையை சார்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிகழ்த்து தன்மையை சார்ந்ததா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போமா? சரி, இதே சீன் கடைசியா போய் கடல்ல உட்காந்து இங்க பாப்கார்ன் வாங்குவாங்க, சோளம் வாங்குவாங்கன்னு கூப்பிட்டாங்க. எல்லாம் நைன்னு காதுக்குள்ள அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் தேடி பார்த்தேன், யாருமே இல்லை. தனியாவே உட்காந்துருந்தேன். ஆனாலுமே சவுண்டாவே இருந்துச்சு, எனக்கு எதுவுமே தெரியல. பக்கத்துல தலைவன் இருந்தா கூட ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன். அவனும் எங்கேயோ போயிட்டான். எங்க போய் தேடுறதுன்னே தெரியல. ஃப்ரெண்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவகிட்டயாச்சும் சொல்லி புலம்புவேன். அவனும் இல்லை. என்ன பண்றேன்னே தெரியாம உட்காந்துருந்தேன். ஆனாலுமே எல்லாம் சவுண்டு கேட்டுட்டு இருந்தனால தலைவன் எங்க போனான்னு தெரியல. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கும் வரல. நான் வந்து சும்மா தான் உட்காந்துருந்தேன். மதியமும் ஆச்சு, பசி வேற வயிற்று கிழிச்சு. சரின்னு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்பயும் அவன் ஞாபகம் வரல. சரி, சாயந்தரம் வந்துச்சு, சூரியனும் தெரிஞ்சிச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அதுவும் மறைஞ்சு போயிடுச்சு. வேற என்னத்தை பார்க்கறதுன்னு தெரியல. இரவு நேரமும் வந்துருச்சு. எல்லாம் அமைதியா இருக்கு. அப்படியே பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு. காத்து வேற அங்கேயும் இங்கேயும் பேரி போற மாதிரியே சவுண்டா இருந்துச்சு. அப்ப கூட எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டாயிருச்சு. எல்லாமே அமைதியாயிருச்சு. அப்பதான் தோணுச்சு, ரொம்ப இருட்டானோட சைலண்ட் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு பயமே வந்துருச்சு. ஐயோ, இப்ப கூட காத்து சவுண்டே யாராச்சும் கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதுவாச்சும் கேட்டுச்சு. ஏதோ பயம் இல்லாம இருந்துச்சு. இப்ப யாருமே இல்லை. நடுக்கடல தனியா உட்கார்ந்துருக்கேன். என் ஃப்ரெண்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவகிட்ட சொல்லி புலம்பிட்டாச்சும் இருந்திருப்பேன். அவனும் போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பேன். நீ வேற இப்ப கடல் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்குது. அது வேற ஒரு மாதிரியா இருக்குது. இந்த டெக்னிக்கோட நேம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்ரூவைசேஷன் சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலா வந்து என்னோட ரெஃபரன்ஸ் எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மு ஓனரோட பாட்டுல இருந்து. நான் வந்து நைட்டு சீன் மட்டும் தான் வச்சிருந்தேன். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில எடுத்துட்டுச்சு, மதியம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு, தோழி வந்து என் கூட இல்லை அப்படிங்கிறத சொல்லிச்சு. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இம்ப்ரூவைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நடிப்புக்கு நம்மை தயார்படுத்தி கொள்வதற்கு முன்பு ஒரு கதாபாத்திரத்தினுடைய சூழல் என்பதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அவர்களாக அவர்களுடைய நன்மையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கக்கூடிய செயல்பாடா இருக்கும். சரி, ரைட். இப்போ நான் என்ன பண்ணேன், அகப்பாடல்கள் பற்றி பேசியாச்சு. வந்ததுல இருந்து என்ன பண்றாங்க, தம்பி உன்னோட பேர் என்னடா? வந்து பாண்டிச்செல்வம். பாண்டிச்செல்வம் வந்து மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சான்றோர்களுக்கும் ஒரு கொட்டேஷன் வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க அமைதியின் மறு உருவம், இவங்க வந்து பார்க்கறதுக்கே வந்து நம்ம காலேஜோட ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதெல்லாம் புறப்பாடல்களோட தன்மையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன புறப்பாடல்கள் தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா, புறப்பாடல்கள்
ஒரு